பாபு மனசுல ரொம்ப தேடுது. அவர் கையால் சாப்பிடாம இருக்க முடியல. நல்ல விதவிதமாக கறியும் வேணும் சமைச்சு போடுவார். எங்கள் அம்மா சாம்பார் புளிக்குழம்பு ரசம்னு வச்சு கொன்னுதாவப்பா. ஆடி முடிஞ்சதும் வீட்டுக்குள்ளே போய் ஆடிட வேண்டிதான். இந்த கோவா கிழவி இன்னைக்கு வெளியவே வராமல் கிடக்கு. உள்ளே போகவா வேண்டாமா? உள்ளே போனால் ஏன் வீட்டுக்கு வரேன்னு சத்தம் போடும். கொஞ்ச நேரம் காத்தாடங்க உட்காரலான்னு பார்த்தா ஏதாவது சமையல் பண்ணுறாவலான்னு பார்த்தாலும் ஒரு வாசனையும் வரல. என்ன செய்யறது? ஏட்டி நெட்ட பூச்சி, என்னங்க உட்காந்துருக்க? வாங்க கிட்டினி மேடம், என்ன விஷயம்? என்ன தேடிட்டு இருக்கியோ? கழுத கெட்டா குட்டி சவருங்கிற மாதிரி எனக்கு ஒன்னையே தான் தேடிக்கிட்டு இருக்கேன். பங்கஜம் வேலையில பிஸியா இருக்கா. கீதா கூட சண்டை போட்டாச்சு. அப்புறம் இந்த விமலா உமலா நம்ம அவட்ட அவ்வளவா பேச மாட்டாவோ. நம்ம கேரக்டருக்கு மேட்ச் ஆகிற ஒரே ஆள் நீதாம்ல. இங்கே பாபு நல்ல கறி மீன் சமைச்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போவார் பார்த்துக்கிடுங்க. அது எதாட்டு தேருமான்னு பார்க்க தான் காலையில் 6 மணிக்கெல்லாம் அங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஒரு வாசனையும் காணும். அதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோவா கிழவி வேற வந்ததுன்னா ஏதாவது சத்தம் போட்டு கிடக்கும்ல. ஆமா, அப்ப நீ என்ன செய்யி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 9 மணி வாக்கில் உன் மாப்பிள்ள ஆபீஸ் போனதும் நைஸா உள்ள போவோம். ஆமாம், பாபு முன்வாசல் வழியாக ஆஃபீஸுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். நான் பெறத்தலாம் உட்காந்துருக்கேன். பின்வாசலுக்கு இங்கே யாரும் வரமாட்டாவோ. மிஞ்சி போனால் அந்த தாத்தா மாமா இருக்கிறல அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மூஞ்சி அவருங்க எங்கேயாட்டு திரிவார். வேற யார் வரப்போறாக்கா? சரி சரி, நானும் இருக்கேன். ஏக்கா பிஸ்னஸை பற்றி எதுவும் யோசியலாக்கா? அன்றைக்கி நம்ம வண்டிலாம் பார்க்க போனோம். அப்புறம் என்னாச்சுக்கா? ஏட்டி பிசினஸ்னா காசு வேணும்லாட்டி கையில நம்மகிட்ட ஒரு பைசா இல்லாம என்னட்டி பிசினஸ் பண்ண முடியும்? ரோட்ல கிடக்குற மண்ணலி கூட விற்க முடியாதுட்டி. வாங்க, உங்கள் அழகர்கிட்ட செயினெல்லாம் கழட்டி கொடுத்து ஏமாந்துட்டியோ. இப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, என்ன செய்யறது? ஏதாவது யோசனை பண்ணுங்கக்கா. ஒரு சீக்கிரம் கடையை போட்டுட்டு உட்காந்துருவோம். என்னம்மா செய்யறது? ரோட்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி கையில கூட நிறைய துட்டு இருக்கு. நம்ம கிட்ட அதை விட கம்மியா தான் இருக்கும் போல. கம்மியா எங்க ஒண்ணுமே இல்ல. ஏக்கா சூப்பர் ஐடியாக்கா. ஏக்கா கடைசியாக வச்சுக்கிடுவோங்க்கா. ஏக்கா நான் ஏற்கனவே பழைய எபிசோடெல்லாம் நிறைய பிச்சை எடுத்திருக்கேங்க்கா. விதவிதமாக பிச்சை எடுத்திருக்கேன் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பிச்சை எடுப்போமாக்கா. ஏக்கா நம்ம எப்படியாட்டு ஒரு வாட்டி மட்டும் பிச்சை எடுத்துட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு கடையை போட்டு ஜம்னு உட்காந்துடலாம். போவோமாக்கா? ஏன் ஆத்தே, அது ஒண்ணுதான் செய்யாம இருந்தா அதையும் செய்ய வச்சிருவா போலயே. ப்ளீஸ் இழிச்சக்கா. ஒரே ஒரு வாட்டி மட்டும் பிச்சை எடுத்துட்டு வந்துருவோங்க்கா. அப்புறம் நம்ம பிச்சை எடுக்க போகக்கூடாது. சரியாக்கா? வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஏம்மா யோசிக்க கொஞ்சம் நேரம் கூடம்மா. என்னம்மா நீ சார் வா, நேரம் ஆயிட்டு. முதல்ல உன் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடறது இருக்கான்னு பாப்போம். உன் மாப்பிள்ள பேர் பாருல வாட்டி. ஏம்மா கிணத்துல விழுந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல தூக்கமா வருது. இப்போல்லாம் ஒரு வாட்டி தூங்குனா அடுத்து முழிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. சரி, இப்போ உடம்பு வலி மாத்திரையே போட்டிருக்கோம்ல, தூங்குவோம். ஏன் உன் மாமியார் நல்லா தூங்குதுட்டி. வா பெயருவோம். உள்ள ஒன்றும் சமைச்ச மாதிரி தெரில. உன் புருஷன் கடையில் தான் வாங்கி தம்பாருன்னு நினைக்கேன். அது மாத்திரையை போட்டு படுத்துட்டு இன்னும் இப்படி 5 மணி நேரத்துக்கு எந்திரிக்காது. இழிச்சக்கா எனக்கு ஒரு ஐடியா பத்துக்கிடுங்க. இப்போ பிச்சை எடுக்கிறவங்க சும்மா போய் பிச்சை எடுத்தா யாரும் எதுவும் போட மாட்டாவோ. சிலர் குழந்தைய வச்சு பிச்சை எடுப்பாவோ, சிலர் எதையாவது காமிச்சு பிச்சை எடுப்பாவோ. அப்பதான் இறக்கப்பட்டு போடுவாவோ. நம்ம எதை கொண்டு போவேன்? இந்த கிளவியை தான் கொண்டு போனோம். நல்ல கேள்வி கேட்க பாரு பாட்டி. அட சூப்பர் ஐடியா கொடுத்துட்டீங்களே. ஓ மை காடு, நான் ஒரு ஐடியாவும் கொடுக்கல. நீ என்ன இப்படிலாம் என்ன பயம் காட்டி விட்டுட்டு இருக்க? சூப்பர் ஐடியா இழிச்சக்கா. இந்த கிளவி மாத்திரையை போட்டு படுத்துருக்கு பத்தியெல்லாம். இதை கொண்டு ஒரு பாயை விரிச்சு நம்ம பக்கத்துல போட்டுருவோம். போட்டுட்டு பிச்சை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காசு கொட்டுன்னு கொட்டும். நம்ம ஒரு கடையை போட்டுருவோம். ஏட்டி எனக்கு கொஞ்சம் பயமாவதான்ட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்க. அப்புறம் உன் புருஷனுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகும். அப்படி இப்படின்னு எப்படி யோசிச்சாலும் பிரச்சனை வர மாட்டே. ஆமா, உங்களுக்கு பிரச்சனையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு பிரச்சனையை பார்த்துருப்பியோ நீங்க. அழகரெல்லாம் எவ்வளவு உங்களை ஏமாத்திருக்காரு, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. வாங்க இழிச்சக்கா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கும் கிளவிதான் நமக்கு பலியாடு போல. பாவம், என்னைக்கு ஊர்ல இருந்து வந்து உன் கையில மாட்டுச்சோ. சரி ஏமா மேடம், அது ஒன்றும் பாவம் இல்லை. அது இப்போ கூட பாபுக்கு பொண்ணு பார்த்துட்டு அலையுது. நேற்று ஃபோன் பேசுறத கூட நான் கேட்டேன். கோவால எவ்வளோ பார்த்து வச்சிருக்கு. வா சீக்கிரம் வா. வந்து நீங்கள் வந்து நல்ல பாபுட்ட பழகுன்னு சொல்லி கொடுத்துச்சு. லேஸ்பட்ட கிளவி கிடையாது. ஆமாம். அட கிளட்டு பூதமே, இந்த வேலையெல்லாம் நீ பாக்கியா? உன்னைய தூக்கிட்டு போய் பிச்சை எடுக்கிறது தப்பே இல்லை. வா போவோம். நான் கிளவிய தூக்கிட்டேன் டி. அப்ப வா போவோம். காலம்பரை பிச்சை எடுக்க போனாதான் அது முழிக்கிறதுக்குள்ளே ஒரு 5 மணி நேரம். அதாவது இப்போ ஒரு 9 மணிக்கு பிச்சை எடுத்தோன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு அது சாப்பிட்றதுக்கு முழிக்கும். அதுக்குள்ளே நம்ம பிச்சை எடுத்த காசெல்லாம் கொண்டு வந்துட்டு கிளவியை கொண்டு வீட்டில் போட்டுருணும். சரியா? ஓகே டன். கிளவிக்கு இன்னொரு கண்ணாடி, கருப்பு கண்ணாடியை போட்டு விடணும். ஆமாம், அப்போ தான் அதுக்கு கண்ணு தெரியாத மாதிரி இருக்கும். கூட்டம் அதிகமாலாட்டி இருக்கு. இவங்களுக்கெல்லாம் பிச்சை விழுறதே பெரிய விஷயத்துல நமக்கு எங்க பிச்சை விழும்? ஏதோ நீ சொல்றேன்னு நான் வாரேன். பாயை கொண்டு இதுல போடு. இல்லைன்னா ஏதாவது சாக்கு இருக்கும், கொண்டு வந்து போடு. நல்ல பாயை பிச்சை எடுக்கிற இடத்துலயா போட முடியும்? இருங்க, அங்க ஒரு நாய் படுத்திருக்கு சாக்குல. நாயை விரட்டிட்டு சாக்க தீட்டு வரேன்.
என்ன கணம் கணம் கணக்கப்பா. சை, நமக்கு இதுங்க கூட சேர்ந்து சுத்தி நாவியும் ஜீவனும் போயிரும் போல. ஏய் இளிச்சக்கா சாக்கு கொண்டு வந்துட்டேன், தள்ளுங்க இடம் பிடிப்போம். கடகடன் ஆள்கள் பிச்சைக்கார கூட்டம் சேர்ந்துருப்பா. நம்மளும் சீக்கிரமா கிளவிய போட்டுட்டு துணியை மாத்திட்டு வருவோம். ஆச்சி, படுத்துக்காங்க. நல்ல காத்தாட படுத்துக்கிடலாம். சூப்பரா இருக்கு இடம், நல்ல இடம், நல்ல காத்தடிக்கு. என்ன கொஞ்சம் நாத்தமும் சேர்ந்து அடிக்கும். எனக்கு நிறைய ஆள்கள் இருக்காவளா, பிச்சைக்கார ஆள்கள் குளிக்க மாட்டாவோ, அதனால கொஞ்சம் நாத்தமும் சேர்ந்து அடிக்கும். சரி, நம்மளும் துணியை மாத்திட்டு உட்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பிப்போம். ஒரு நல்ல தட்டு கொண்டு வரேன், சரியா? பக்கத்துல வச்சுக்கிடுவோம், அப்பதான் காசு விழும். என்னமோ சொல்லுதட்டி. சரி. ஐ இளிச்சக்கா, அப்படியே ஒரிஜினல் பிச்சைக்காரி மாதிரியே சூப்பரா இருக்கியல. அங்க மட்டும் என்ன வாழுதான், நீயும் அப்படித்தான் பிச்சைக்காரி, ஒரிஜினல் பிச்சைக்காரி மாதிரியே தான் இருக்க. என்னை விட நீ தான் தூக்கலா இருக்க பிச்சைக்காரி வேஷத்துல. சரி, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு சண்டையை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா பிச்சை எடுப்போம். பாட்டியை காமிச்சு பிச்சை எடுப்போம். துட்டு சேரணும், கடை வைக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆள் வருது, சீக்கிரம் ஏதாவது கேட்டு பிச்சை எடுங்க. ஐயா தர்ம பிரபு, பாக்க சின்ன தம்பி பிரபு மாதிரி இருக்கிய ஐயா. இந்த சாவ போற கிழவிக்கு உதவி செய்யுங்கய்யா. இன்னைக்கோ நாளை உனக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியை கொண்டு போக பணம் இல்லையா? இது என்னுடைய அம்மா. இதுக்கு துட்டு போடுங்கய்யா. கையில இருக்கிற 500 2000 போடுங்கய்யா, போதும். ஐயோ பாவம், என்னாச்சுமா அந்த பாட்டி அம்மாவுக்கு? ஐயா, பாட்டியம்மா பக்கத்துல போவாதீங்கய்யா. பாட்டியம்மா கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சவங்க. திடீர்னு இருந்தாப்புல எந்திரிச்சு வந்து அடிச்சு விடுவாயவையா. அம்மா பாவம் ஐயா, ரொம்ப ஒத்து பார்க்காதுங்க ஐயா. துட்டு போடுங்க ஐயா. தர்ம பிரபு, சின்ன தம்பி பிரபு. ஐயா தாயே, பிச்சை போடுங்க ஐயா. 2 பேரும் கேட்டா யாருக்கு போட? யாராவது ஒருத்தருக்கு தானே போட முடியும். ஐயா தர்ம பிரபு, நாங்க ஒரே குடும்பம் ஐயா. இது என் ஆத்தா, இது என் தங்கச்சி. என் தங்கச்சி தட்டு புதுசா இருக்கு பத்தியல, அதுல போடுங்க ஐயா பிச்சைய. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, நல்ல மனசு கொண்டு பிச்சைய போடுங்கப்பா. இந்தாம்மா 100 ரூபா, குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மகாபிரபு. போய் உங்க குடும்பத்துல எல்லாரையும் வர சொல்லி பிச்சை போடுங்க ஐயா. பாவம். ஐ, முதல் கலெக்ஷன் 100 ரூபா. சூப்பரா பிரியாணி வாங்கி தங்கலாண்டி. ஐ பிரியாணி, சூப்பரான சிக்கன் பிரியாணி. சரி, ஆட்டத்தை கவனி. ஏமா எத்தனை தடவைமா சொல்றது? புது பிச்சைக்காரங்களாம் வராதிங்கம்மா. இப்ப நாங்க குடும்பமா வந்து பிச்சை எடுக்கணும். என் மகா வந்துகிட்டு இருக்காங்க பக்கத்து ஊர்ல இருந்து. எங்க இருடி குடும்ப பிச்சைக்கார கூட்டத்தை பாருடி, நம்மள விரட்டுத. ஐயா தாத்தா அவர்களே, நாங்க ஒரு நாள் பிச்சைக்காரங்கய்யா. நாங்க பெயர்வோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமையா. இந்த வயசான கல்லடிக்கு நாங்க வைத்தியம் பார்க்கறதுக்காக கொண்டு வந்து போட்டிருக்கோம். இந்த ஒரு நாள் மட்டும் மனசு வச்சியன்னா நாளையில இருந்தாலும் இந்த பக்கம் வரமாட்டோம்யா. வேற ஏதாவது பக்கத்துக்கு நாங்க பெயர்தோமையா. விட்டுருங்கய்யா. பிச்சைக்கார தாத்தா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுங்களேன். வெறும் 100 ரூபா தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு 10,000 ரூபாயதை எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் தாத்தா. இப்படியே நாங்க ஒவ்வொருத்தருக்கா விட்டுக்கிட்டு இருந்தோம்னா எங்களோட நிலைமை, எங்க பிசினஸ் என்ன ஆகுறது? எங்களுக்கு பாதிக்கும்லாமா வருமானம்? ஏடி, ரொம்ப சொந்த உழைப்புல சம்பாதிச்சு அவரோட இடத்துல நம்ம உட்காந்து கெடுத்த மாதிரிலாட்டி பேசுதாரு. எடுக்கிறது பிச்சை, இதுல வாய பத்தியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா அவர் நம்மளை விரட்டி விட்டுருவாரு. ஐயா, பாக்கிறதுக்கு சினிமா நடிகர் ராதாரவி மாதிரி இருக்கீங்க ஐயா. எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு பண்ணி விடுங்க ஐயா. கிளவி முழிச்சுட்டா பெரிய பாடா போயிரும். ஏன் கிழவிக்கு என்ன? இல்லையா, கிழவிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. முழிச்சதுன்னா கடந்து அலறி அவ்வளவு வரையும் கல்ல கொண்டு அடிச்சுவிடும். அதுக்குதான் சொன்னோம்யா, ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க ஐயா. இதான் கடைசி. இனிமே நான் உங்களை பார்க்க கூடாது. நாளைக்கெல்லாம் வந்தீங்கன்னு தட்டு பிடிங்கிட்டு விட்டுருவேன். சரிங்க ராசா, போயிட்டு வாங்க. நல்ல பிச்சைக்கார தாத்தா பத்தியா விட்டுட்டாரு, பரவாயில்ல. அவருடைய இது பாதிக்கும் தெரிஞ்சு நமக்காக உதவி பண்றாரு. நல்லவர். எம்மாடி, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. கிளவி முழிச்சிட்டுன்னா அவ்வளவுதான், எல்லா கதையும் சோழி முடிஞ்சது பார்த்துக்கிடுங்க. சீக்கிரமா பிச்சை எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். அம்மா தாயே, பெரிய பிச்சையா போடுங்கம்மா. என்னது, என்னாச்சு? இது என்னது படுத்திருக்கு? ஏட்டி இங்க பாருட்டி, இந்த கிளவி மாதிரியே ஒரு கிளவி சேலை கட்டிட்டு வருது. ஒரு அக்காலா இருக்குமோ, பயமா இருக்க? பாட்டி, எங்க பாட்டியை பத்தியெல்லாம், எங்க பாட்டி எப்படி அனாதையா கிடக்காவோ பாருங்க. உங்களை மாதிரி சேலை கட்டி உங்களை மாதிரியே சட்டை போட்டிருக்காவோ. நீங்க இந்த 100 ரூபாய்க்கு 2 சேலையில எடுத்தியலோ, அந்த பாட்டியும் அதான் எடுத்துச்சு. ஐயோ பாவம், நீங்களும் கஷ்டப்பட்ட பாட்டியா இருக்கீங்களோ? யார் சொன்னாவோ நான் கஷ்டப்பட்ட பாட்டின்னு? நான் நல்ல பணக்காரிலா, ஏன் இது இப்படி கிடக்கு? பாட்டியம்மா, எங்க பாட்டியம்மா எப்படி படுத்திருக்காவோ பத்தியலா? எங்க ஆத்தா படுத்திருக்கு. எங்க ஆத்தாளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனோம். நான் இந்த ஊர்லயே வட்டிக்கு கொடுத்து நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என்னை மாதிரி வேற சேலை கட்டிட்டு கிடக்கு. இந்த வச்சுக்கமா 500 ரூபா. பாட்டி, நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பியோ பாட்டி, நல்லா இருப்பியோ. ரொம்ப நன்றி பாட்டி. சரி, நம்மள மாதிரியே துணி போட்டிருக்கா. முதல்ல இந்த சேலையை வீட்டுல போய் கலட்டி போடணும். பிச்சைக்காரி நானும் ஒரே சேலையா கட்டணும். ஆச்சி, சேலைய ரொம்ப ஒத்து பாக்கல. சேலை
கிடைச்சால உங்களுக்கு? சி எனக்கு வேண்டாம், நான் போறேன். ஏட்டி இன்னைக்கு நரி மூஞ்சில ஏட்டி முழிச்சா நல்ல துட்டா வருதுட்டி, சந்தோஷமா இருக்கு. காசு பணம் துட்டு மணி மணி. ஆ, காசு பணம் துட்டு மணி மணி. சரி, இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்தால் காசு விழுற மாதிரி தெரியல. வாங்க இடத்த ஷிஃப்ட் பண்ணுவோம். லொக்கேஷன் சேஞ்ச். ஐ, இந்த இடம் நல்லா இருக்கே, நல்ல சூப்பரா இருக்கு. ஏட்டி ஆனா உன் மாமியார் இப்படி ஒரு தூங்கு மூஞ்சி நான் நினைச்சு கூட பார்க்கலட்டி. நல்லது தானே, அது தூங்க போய் தானே நமக்கு ஓடுது கதை. பேசாமல் இருங்கம்மா, பேசி எழுப்பி விட்றாதியோ. ஏம்மா இப்பதானே திட்டிட்டு போன மறுபடியும் இங்க வந்திருக்கியோ? என்னம்மா இது என் குழந்தைனார் பிச்சை எடுக்கிற இடமா? ஏட்டி இந்த கிழமை எல்லா இடத்துலயும் பிரான்ச் வச்சிருப்பான் போலயே, எங்க போனாலும் இவன் பிரான்ச் அலட்டி இருக்கு. என்ன டீ செய்ய இங்கேயே வந்து ஏசிட்டு கிடக்கானே. இருங்க, இப்போ ஒரு அழுகாட்சியை போட்டு வரேன். தாத்தா தாத்தா, எங்க ஆச்சி சுகம் இல்லாம படுத்திருக்காவோ ஆத்தா. தாச்சி தாத்தா விட்டுருங்க தாத்தா, எங்களுக்கு உதவி பண்ணுங்க தாத்தா. கிடைக்கிற 5-10 வாங்கிட்டு ஓடிடுதோம் தாத்தா. பார்க்க பச்சை பிள்ளையா இருக்கன்னு விட்டுட்டு போறேன். என்னமே எங்க ஏரியாவுக்கு வராத. ஐயா ராதாரவி அவர்களே, எங்க போனாலும் குழந்தை இடம், மச்சின இடம், தம்பி இடங்கியோ, அப்ப நாங்க எங்க தான் பிச்சை எடுக்கிறது? எல்லா இடத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா. ஏமா இந்த ஏரியாவே ஏன் குழுதுமா? எல்லா சொந்தக்காரர்களை பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கேன். அந்த பிள்ளை அழுதுனால விடுதேன். ஆமா, 4 முறை அந்த பக்கம் வந்துடாதியோ. எப்பா இவர் எல்லா இடத்துலயும் இல்லாம கடை திறந்து வச்சிருக்காரு. சை செட். 2 மணி நேரத்துக்கு பிறகு. ஏட்டி தட்டு நல்லா நிறைஞ்சிட்டு நிறைய துட்டு வந்துட்டு வாட்டி இதோட கிளம்பிடுவோம். இதுக்கு மேல பேராசப்பட்டா பெருநஷ்டம் தான் வரும். ஆமா ஆமா, இது துணியை கழட்டி போட்டுட்டு எங்கேயே போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம ஓடிடுவோம். சரியா? அப்ப கிளவி தூக்கிட்டு போற வழியில கிளவி முழிச்சிட்டுனா யாரு பாடுபடுறது? வேண்டாம் வேண்டாம், வேலை முடிஞ்சதுல கிளவி இங்கே இருக்கட்டும். பாவம், அதுவும் கொஞ்ச நேரம் காசு சேர்த்துட்டு வரட்டும். ஆனாலும் நீ உன் மாமியார ரொம்ப கஷ்டப்படுத்துறதட்டி, பாவம். நானும் பாவம் தான். என்னைய விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறது கழிதெல்லாம் அவனுக்கு கடை படட்டும். நல்ல பயம் இருக்கணும் இழிச்சக்கா. ஐயோ நெட்டவழியை நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், நம்மளை கொன்னே போடுவான்னு பயம் இருக்கணும். வாராளாம அந்த கோவாக்காரி ஒருத்தி வரட்டும், காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது வேறையா பார்த்துட்டு அப்புறம் உன் புருஷனுக்கு அந்த கோவாக்காரியை பிடிச்சு போயிட்டுனா அப்புறம் உன் நிலமா அவ்வளவுதான். பாபு மனுஷன் என் மேல உசுரே வச்சிருக்காரு. சரி, பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான். வாங்க தட்டை தூக்கிட்டு ஓடுவோம். சரி, தட்டுல இருந்து துட்டெல்லாம் எடுத்து பைக்குள்ள வச்சுக்கோ, அப்படி தட்டோட கொண்டு போக கூடாது. சரியா? சரி சரி, பையில வைக்கேன். டாடா பாய் பாய், see you, குட் நைட். சரி, இருக்கிற காசை எண்ணிட்டு ஒரு கடையை போட்டு உட்காரணும்ப்பா. என்னமெல்லாம் இப்படி கூப்பிட்றாதட்டி, எனக்கு இது பிடிக்கல. நல்ல சேர்ந்து கூவி பிச்சை எடுத்துட்டு பிடிக்கல காசை நான் வச்சுக்கிட்டா. ஷிட், ஐ கேட் யூ. சீக்கிரவா. ஒரு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன வரத்துக்கு வருது. என்னது வெட்டு வெளியா இருக்கு? எங்க வந்திருக்கோம்? வெளியே வந்து தூங்கிட்டோமோ? யாத்தே, இது என்ன இடம்னு தெரியலையே. எங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? பாட்டியம்மா உடம்புக்கு பரவாயில்லையே. படுத்த படுக்கையா சாவர மாதிரி கிடந்தியோ, டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டியல. எங்க உங்க அவளும் பேத்தியும்? சி பிச்சைக்கார பயல, யார பார்த்து பாட்டிங்க? போடு. நான் பிச்சைக்கார பயலா? நீ பெரிய மகாராணியோ? இவ்வளவு நேரம் இங்க தானே படுத்து கிடந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த. உன் மவளும் உன் பேத்தியும் உனக்காக பிச்சை எடுத்தாவல. இவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டு கிடந்த. இப்ப நான் வந்து பிச்சைக்கார பயலா? முதல்ல என் இடத்த விட்டு போ. ஐயோ, இந்த ஆளு என்ன சொல்லுதானே விளங்கலையே. என் பிச்சைக்காரையா? நான் பிச்சை எடுத்தனா? ரொம்ப நடிக்காதன. போ இடத்த காலி பண்ணு. உன் மவளும் உன் பேத்தியும் உன்னைய வச்சு இப்ப எவ்வளவு நேரம் பிச்சை எடுத்தாவோ? ஐயா, யாரு சொல்லுதியோ? நல்ல நெட்டன்னு கொக்கு மாதிரி இருந்தாலோ, ஒரு மாதிரி செம்பட்ட முடி வச்சிருப்பா, சிவப்பு கலர் சட்டை போட்டிருப்பாவளா? அது உன் பேத்தி. இன்னொன்னு ஹீன்னு சிரிச்சுக்கிட்டு சுருள் முடி வச்சுட்டு இருந்தது, அது உன் மாவா. இந்த பியாதி எடுப்ப ஆளுவ இழிச்சவளும் இந்த குரங்கு நம்ம மருமவளும் அப்படி பண்ணிருக்காளுவோ. ஐயோ, இப்படி பண்ணதாளுவளை நம்ம என்ன செய்ய? அவளுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிட்டு போல. பாப்புக்கு நம்ம பொண்ணு பார்க்கறது தெரிஞ்சுதான் பழி வாங்குதா போலயே. சரி, இந்த பிச்சைக்காரங்கிட்ட நம்ம வாய் கொடுத்தோன்னா அடிச்சு விட்டுருவோம், போயிருவோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, நான் பிச்சைக்காரியெல்லாம் இல்லையா, புருஷன் இருக்காரு, எனக்கு ஒரு மாவா இருக்கா, நல்ல வசதியான குடும்பம் தான். எப்படியோ அங்க வந்துட்டேன். எந்த நாதாரி கொண்டு போட்டதுன்னு தெரியலையா. நான் வாரேன். இப்போ இது ஒரு பழக்கமா இருக்கு. நம்ம கிட்ட நல்லா நடிச்சு ஏமாத்தி பிச்சை எடுத்துட்டு கடைசியில போகும்போது ஒரு நன்றி கூட சொல்லாம நம்மளையே பிச்சைக்கார பையன்னு சொல்லிட்டு போறாவோ. எல்லாம் நன்றி கெட்ட உலகம். பாபு கிட்ட இது சொன்னாம நம்ப மாட்டான். சாட்சி இல்லையே, நம்ம இங்க கடந்ததுக்கு என்ன சாட்சி இருக்கு? இருக்கட்டும், கோவால இருந்து என் ஃப்ரெண்டு மாவா வரட்டும். அதுக்கப்புறமா பாபுக்கு அவளை கெட்டி வச்சு இந்த நெட்ட சனியனை வெளியே விரட்டல என் பேரை நான் மாத்திருவேன்.